ஹே டிகிஸ் ரீசெண்டாக எல்லா இடத்துலையுமே இந்த ஸ்டார்ட் அப் கம்பெனிங்கிற வேர்டையோ இந்த ஸ்டார்ட் அப் கம்பெனிங்கிறதையோ நம்ம நிறையா பேர் சொல்லிக்கிட்டு இருப்போம். இப்போ நம்மளே ஒரு நியூஸ் சேனலோ இல்லை எதெல்லாம் பார்த்தாலும் ஸ்டார்ட் அப்னு சொல்கிறாங்க. ஃபஸ்ட் இந்த ஸ்டார்ட் அப்னா என்னென்னா, நம்ம சொசைட்டியில் ஒரு விதமான ப்ராப்ளம் இருக்கும். அந்த ப்ராப்ளம் என்னென்னு அனலைஸ் பண்ணிட்டு அதுக்கு ஒரு சொல்யூஷன் கொடுத்து அது சக்ஸஸ் பண்ணுறவங்க தான் இந்த ஸ்டார்ட் அப்னு சொல்லுவாங்க. அப்படி இருக்கும்போது நம்ம இந்தியாவில் ஸ்டார்ட் அப் கம்பெனியை ஆரம்பித்து நம்ம இந்தியாவுடைய எக்கனாமி லெவலையும் நம்மளுடைய மார்க்கெட்லையும் நெக்ஸ்ட் லெவலுக்கு பூஸ்டப் பண்ணக்கூடிய ஒரு டாப் ஃபைவ்னு சொல்ல முடியாது, நான் சூஸ் பண்ண ஒரு 5 ஸ்டார்ட் அப் கம்பெனியை பற்றி இந்த வீடியோ பார்க்கலாம். லெட்ஸ் கோ டு தி வீடியோ. It's the idea that matters. It didn't matter where you come from. Number 1, world spatial computer. The name is Nemo Planet. இந்த ஸ்டார்ட் அப் 2017 லான்ச் பண்ணாங்க. இது கேரளாவில் பேஸ் பண்ணி ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி. அண்ட் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய சிலிக்கான் வேலிலையும் இதுக்கு ஒரு ஒரு பிளேஸ் இருக்குது இந்த கம்பெனிக்குன்னு. அந்த இடத்துலையும் ரன் ஆகுது. இந்தியாவிலேருந்து எர்ணாகுளத்தில் ரன் ஆகிட்டு இருக்கு. ஃபர்ஸ்ட் இந்த ஸ்பேஷியல் கம்ப்யூட்டர் அப்படின்னா என்னன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒரு கம்ப்யூட்டர்கிட்ட இன்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுவோம், ஃபார் எக்ஸாம்பிள் டைப் பண்ணி நம்மளுடைய கமாண்டை அதில் இன்புட் பண்ணுவோம். அது நமக்கேற்ற ரியாக்ட் அண்ட் அவுட்புட் கொடுக்கும். அதுபோல் நம்ம விர்ச்சுவலாக ஃபிசிக்கல் திங்ஸ் இல்லாமல் நம்மளுடைய பாடி மூவ்மெண்ட் அண்ட் ஹேண்ட் மூவ்மெண்ட் அண்ட் கெஸ்டர் மூலியமாகவே ஒரு கம்ப்யூட்டர் ஒரு டெக்னாலஜி ஆப்ரேட் பண்ணுறது தான் ஸ்பேஷியல் கம்ப்யூட்டர் டெக்னாலஜி. இந்த டெக்னாலஜி இவங்க 2017 ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் பண்ணி இதில் ஒரு புதுசாக நிறைய விதமான டெக்னாலஜி ஆட் பண்ணி வேர்ல்டு ஃபர்ஸ்ட் ஸ்பேஷியல் கம்ப்யூட்டர்னு சொல்லிட்டு பாக்கெட் சைஸ்டு ஸ்பேஷியல் கம்ப்யூட்டர்னு சொல்லிட்டு லான்ச் பண்ணியிருக்காங்க. நம்பர் 2, அஹோடாஸ் டெக்னாலஜி. அஹோடாஸ் அப்படின்னா அட்வான்ஸ்டு ஹைட்ரஜன் ஆன் டிமாண்ட் சிஸ்டம். இந்த ஸ்டார்ட் அப் 2017 நம்ம இந்தியாவில் லான்ச் பண்ணாங்க. இந்த ஸ்டார்ட் அப் கம்பெனிக்கு ஸ்டார்ட் அப் ஆஃப் இந்தியா ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் இனோவேஷன் ஐடியான்னு சொல்லிட்டு இதுக்கு ஒரு ரெகனைசேஷன் கொடுத்துருக்காங்க. எதனால் இது கொடுத்துருக்காங்கன்னா, நம்ம மோஸ்ட்லி ஆட்டோமோட்டிவ் செக்டரில் நம்மளுடைய வெஹிக்கிளை ரன் பண்ணுறதுக்கு ஒரு விதமான எனர்ஜி தேவை. அதுக்காக நம்ம கெமிக்கல் எனர்ஜி யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். அது நம்ம ஸ்டார்டிங்லேருந்து நம்மளுடைய ஃபாசில் ஃபுட்டை தான் ரொம்ப அதிகமாக டிபெண்ட் பண்ணியிருந்தோம். அந்த ஃபாசில் ஃபுட்லேயே நம்ம ரொம்ப அதிகமாக யூஸ் பண்ண முடியாதுன்னு அதுக்கு ஆல்டர்னேட்டிவ் நிறைய தேவைப்படுது. அதனால தான் சிஎன்ஜி வெஹிக்கிள் லான்ச் பண்ணாங்க. அதுக்கப்புறம் இவி வெஹிக்கிள் லான்ச் பண்ணாங்க. இதையுமே ஃபுல்லாக டிபெண்ட் பண்ணி இருக்க முடியாதுங்கிறதுக்காக லாஸ்ட் இயர் கூட நம்மளுடைய டிரான்ஸ்போர்ட் மினிஸ்டர் நிதின் கட்கர்னி கூட ஹைட்ரஜன் வெஹிக்கிளை பற்றி ஒரு டாக் சொல்லியிருந்தார். இந்த ஹைட்ரஜன் வெஹிக்கிள் ரொம்பவே ஒரு காம்ப்ளிகேட்டடான ஒரு விஷயம். பிகாஸ் ஆஃப் இது கொஞ்சம் லீக் ஆனாலுமே ஒரு மிகப்பெரிய ஒரு சேதத்தை ஏற்படுத்தக்கூடியது. இந்த ஹைட்ரஜனை கிரையோஜெனிக் ராக்கெட் இன்ஜினில் கூட யூஸ் பண்ணுறாங்க. பட் ஆனால் இந்த இடத்துல அந்த டாபிக் வேணாம். இந்த டாப்பிக்கை பற்றி இந்த கிரையோஜெனிக்கை பற்றி நம்ம இன்னொரு வீடியோவை கொஞ்சம் டீப்பாக பார்க்கலாம். நம்பர் 3, அக்னிகுல். இது 2017 நம்ம சென்னையில் பேஸ் பண்ணி ஸ்டார்ட் பண்ணக்கூடிய ஒரு கம்பெனி. இது ஒரு ஸ்பேஸ் கம்பெனி, அதாவது ஒரு ஸ்பேஸ் ஸ்டார்ட் அப் கம்பெனி சொல்ல வந்தேன். இதோடைய ஃபவுண்டர்ஸ் பற்றி நம்ம பார்க்கணும்னா, இது ஒருத்தர் ஸ்ரீநாத் ரவிச்சந்திரன் அண்ட் மோயின், 2 ஃபவுண்டர்ஸ் இருக்காங்க. இந்த ஸ்ரீநாத் ரவிச்சந்திரன் ஐஐடி ப்ரொஃபஸர் ஆஃப் சென்னை, அதாவது ஐஐடி மெட்ராஸில் ஒரு ப்ரொஃபஸர் ஒர்க் பண்ணிருக்காரு. இன்னொருத்தர் இந்த மோயின் வால் ஸ்ட்ரீட்டில் ஒரு எக்ஸ் ட்ரேடராக இருந்திருக்காரு. அதாவது வால் ஸ்ட்ரீட்னா நமக்கு என்ன ஞாபகம் வரும், த வூல்ஃப் ஆஃப் த வால் ஸ்ட்ரீட் அந்த படம் தான் ஞாபகம் வரும். அந்த வால் ஸ்ட்ரீட் என்னதான் ஒரு ட்ரேடராக ஏரோஸ்பேஸ் இன்ஜினியர். அதனால அக்னிகுல்ன்ற ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி 2017 லான்ச் பண்ணாங்க. இந்த அக்னிகுல் காஸ்மோஸில் கிரையோஜெனிக் லிக்யூட் இன்ஜின் யூஸ் பண்ணுறாங்க. அதாவது செமி கிரையோஜெனிக் லிக்யூட் இன்ஜின். இதோடைய கேப்பபிலிட்டி ஆஃப் கேரிங் 300 கிலோகிராம் டு லோவர் எர்த் ஆர்பிட் வரைக்கும் கேர் பண்ணியிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. பண்ணக்கூடிய விஷயம் என்னன்னா, வேர்ல்டு ஃபர்ஸ்ட் 3D பிரிண்டட், அதாவது சிங்கிள் பிரிண்டட் ராக்கெட் இன்ஜின் மேக் பண்ணியிருக்காங்க. அதாவது 3D பிரிண்டர் யூஸ் பண்ணி இந்த ராக்கெட்டை மேக் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதை ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம இந்தியாவில் டிசைனும் பண்ணியிருக்காங்க. இன்னும் 2 ஸ்டார்ட் அப் கம்பெனி பற்றி நம்மளுடைய அப்கமிங் வீடியோஸ் பார்க்கலாம். வழக்கம் போல் சொல்கிறது தான். இந்த டைப் ஆஃப் டெக் அண்ட் கிறிஸ்பி கண்டென்ட்டுக்கு நம்மளோட டெக் சேனலை ஃபாலோ பண்ணுங்க.